ஸ்ரீ ட்ரோன ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ரிஷபராசியை பொறுத்தளவுல இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை வழங்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 10வது வீட்டுல வக்ர நிலை அடைய போறாரு. இந்த 10வது வீடு அப்படிங்கிறது ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 10வது வீட்டுல சனி பகவான் வக்ர நிலை அடைகிறது அந்த அளவுக்கு ஒரு கிரேட்டான பலன்களை செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆகவே இந்த ஒரு டைமிங்ல கொஞ்சம் கவனமா செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் தான். இந்த ஒரு டைமிங் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்போ இந்த சனி வக்ரம் 10th ஹவுஸ்ல எந்த மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, தொழில் ரீதியா கவனமா இருக்கணும். தொழில்ல திடீர்னு கொஞ்சம் மாற்றங்கள்லாம் ஏற்படும். தொழில் சார்ந்த முடிவுகள்ல மாற்றங்கள் ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஏற்றத்தாழ்வான சூழ்நிலைகள் தென்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு டைமிங்ல அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. அதீத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவுமே தேவையில்லை. டோட்டலா இன்வெஸ்ட்மெண்ட்ஸே இந்த ஒரு டைமிங்ல தேவையில்லை. தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு கொஞ்சம் இறுக்கமான சூழ்நிலைகள் தென்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க நினைக்கிற ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவா இருக்கு. அதே போல தொழில வந்துட்டு இடமாற்றம் பண்றது. ரெண்டாவது விஷயம் வந்துட்டு தொழில்ல இன்னும் நிறைய ஃபியூச்சர்ஸுக்கு நம்ம சேர்த்து இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ அதுல தடுமாற்றங்கள், தடை தாமதங்கள் இயல்பா இருக்கும். நீங்க நினைக்கிறத அப்படியே செயல்படுத்த முடியாது. கொஞ்சம் டைமிங் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு விஷயங்களா அப்படியே தடைபடுற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் இயல்பா இருக்கும். அதே போல உத்தியோகத்தை பொறுத்தளவுல பெருசா எந்த சேஞ்சஸும் தேவையில்லை. உத்தியோக மாற்றம் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை இந்த ஒரு டைமிங்ல எழும்பும். ரெண்டாவது விஷயம், உத்தியோகத்துல ஒரு சிலருக்கு கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. உத்தியோகத்துல ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலைகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. உத்தியோகம் சார்ந்த வகையில கொஞ்சம் அலைச்சல் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சக பணியாளர்களோட கொஞ்சம் வாக்குவாதம் பண்ணாம அனுசரிச்சு போனா ஒரு சிறப்பான பலன்கள் ஏற்படும். அதே போல உத்தியோகம் ரீதியா பார்க்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா மூவ் பண்ண வேண்டிய ஒரு டைமிங். உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய வேலைகளை அன்னன்னைக்கே செஞ்சு முடிச்சிடுறது நல்லது. கொஞ்சம் தள்ளி போடலாம்னு கொஞ்சம் தள்ளி போட்டீங்கன்னா அதனால கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால உங்களுக்கு மன உளைச்சல், மன அழுத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே கொடுக்கப்படக்கூடிய வேலைகளை உடனே செஞ்சு முடிச்சிடுறது நல்லது. உழைப்பு அதிகமா இருக்கும், ஆனா அதற்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது இந்த ஒரு டைமிங்ல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவா இருக்கும். ஆகவே அங்கீகாரத்தை தேடி ஓடாதீங்க. இந்த ஒரு டைமிங்ல உங்களுடைய கடமையை கரெக்டா சரியா பண்ணிடுவாங்க. அங்கீகாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் டிலேவாகி கிடைக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு டைமிங்ல தடுமாற்றம், தடை தாமதம் தான். ஏன்னா வந்துட்டு பொதுவா சனி பகவான் நேர்கதியில 10வது ஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சாருன்னா புதிய உத்தியோகத்தை கொடுத்துருவாரு. உத்தியோகம் ரீதியா வளர்ச்சியை கொடுப்பாரு. ப்ரமோஷன்ஸ் அதெல்லாம் டெஃபினட்டா கொடுப்பாரு. தொழில் ரீதியா வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஆனா வக்ரம் ஆகிறது அந்த இடத்த கொஞ்சம் கெடுக்கும், கெடுபலன் தான். ஆகவே உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு இந்த ஒரு டைமிங்ல உத்தியோக வாய்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறியா தான் இருக்கும். கொஞ்சம் அதிகமா தேட வேண்டிய சூழ்நிலைகளுக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. உத்தியோகம் கிடைச்சாலும் உங்களுக்கு திருப்தி, உங்களுடைய மனம் திருப்தி அடைகிற அளவுக்கான ஒரு உத்தியோகமா இருக்காது. படிச்ச படிப்புக்கும் பார்க்குற வேலைக்கும் சம்பந்தமே இல்லாத சிச்சுவேஷன்ஸ்ல இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. இது போல கொஞ்சம் இம்பாக்டை கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே உத்தியோகம் ரீதியா கேர்ஃபுல்லா இருக்கணும். தொழில் ரீதியா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். உத்தியோகத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு கொஞ்சம் காலம் தாண்டி கிடைக்கும். கிடைக்காதுன்னு கிடையாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் எடுத்து கிடைக்கும். ஆகவே கடமையை சரியாக செஞ்சுட்டு வாங்க. பலன் பிற்பகுதியில கிடைக்கும். இம்மிடியேட்டா கிடைக்காது, ஆனா பிற்பகுதியில கிடைக்கும். ஆகவே செய்யறத தெளிவா சரியா பண்ணிடுங்க. ஸோ அதுல கிளியரா இருங்க. அதே போல உங்களுடைய ராசிக்கு 12வது வீட்டை சனி பகவான் பார்ப்பாரு. 12வது வீட்டை சனி பகவான் பார்க்கறது அப்படிங்கிறது விரைய செலவுகளை குறைக்குது. அதில் ஆல்ரெடி குரு ராகு இருக்காரு. குரு இருக்கிறது உத்தமம்னு எடுத்துக்கலாம். குரு இருக்கிறது ஒரு சுப பலன்களை செய்வார். எப்படின்னாக்கா சுப செலவுகளை அதிகப்படுத்துவார். அப்படி இல்லைன்னா வாங்கி வச்சிருக்க கடன்களை திரும்ப கட்டி முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அது சார்ந்த வகையில சுப செலவுகள் இருக்கும். ராகு இருக்கிறது கெடுதல் தான், பட் இருந்தாலும் ஓகே, ஓரளவுக்கு பரவாயில்ல. வக்ர சனி பார்வை அந்த ஸ்தானத்துல விழுறது அந்த அளவுக்கு ஒரு சூட்டபிளான பலன்களை செய்யாது. ஆகவே விரயத்துல சனி பகவானுடைய பார்வை, வக்ர சனியுடைய பார்வை அப்படிங்கிறதுனால இந்த ஒரு டைமிங்ல பொருளாதார ரீதியா கொஞ்சம் தடுமாற்றங்கள், கொஞ்சம் சிக்கல்கள்லாம் ஏற்படலாம். உங்களுடைய இஎம்ஐ இதெல்லாம் சரியா கட்ட முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே பொருளாதாரத்தை சரியா சேமிக்கணும். தண்ட செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லது. ஆசைகளுக்காக செலவு செய்யறது குறைச்சிக்கிறது நல்லது. இந்த ஒரு டைமிங்ல உங்களுடைய ஆசைகள் சரியா ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு விஷயத்தையும் பார்க்கும்போது அதை வாங்கணும், இதை வாங்கணும், ஆசைகள் அதிகமாகும். ஆகவே இந்த ஒரு டைமிங்ல அந்த ஆசைகளுக்கு இடம் கொடுக்காம உங்க லைஃபை மூவ் பண்றது நல்லது. பொதுவா 12ல ராகு இருந்தாலே அதீத ஆசைகளை ஏற்படுத்தி அதுல விரயம் பண்ண வைப்பாரு. குரு வேற வந்துட்டாரு. அதுலயும் அந்த ஆசையிலையும் ஒரு புரிதலோட இருக்கக்கூடிய ஆசைகளை ஏற்படுத்துவாரு. சனி இருக்கிறதுனால அதை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற அந்த விடாப்பிடியான அந்த ஒரு மனம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. ஆல்ரெடி இருக்கக்கூடிய உங்களுடைய கடன் சுமைகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. 12வது வீட்டை சனி பகவான் பாக்குறதுனால அதிகப்படியான செலவு இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. வரவை தாண்டிய செலவு இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுல எல்லாம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. 3வது விஷயம், உங்களுடைய மருத்துவ செலவுகள் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க ஃபேமிலியில இருக்கிற யாருக்காச்சும் மருத்துவ செலவுகள் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுலயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. எல்லாத்துலயும் முன்னெச்சரிக்கையா செயல்படுங்க. அதே போல இந்த வண்டி வாகனங்கள்லாம் வச்சிருக்கீங்கன்னா அதுல அடிக்கடி பழுது ஏற்பட்டு அதனால செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஓவராலா குரு இருக்காரு, சுபத்தன்மையை ஆல்மோஸ்ட் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவாரு. 12ல குரு ராகு சனி பார்வை இருக்கிறதுனால உங்களால எதையுமே அவாய்ட் பண்ண முடியாத செலவா இருக்கும். இதை நான் அவாய்ட் பண்றேன் அப்படின்னு எதையுமே அவாய்ட் பண்ண முடியாது. ஆகவே அந்த பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறது இந்த ஒரு டைமிங்ல ஏற்படுறது வாய்ப்புகள் இருக்கு. இதனால கொஞ்சம் மனக்கவலை, மன உளைச்சல் இதெல்லாம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. ஆகவே இந்த ஒரு டைமிங்கை சரியா
சரியா சீர்படுத்தி நீங்க வந்துட்டு இந்த ஒரு டைமிங்ல பயணத்தை தொடர்றது நல்லது. அடுத்தது வக்ர சனி உங்களுடைய ராசிக்கு 4வது வீட்டை பாக்குறாரு. 4th ஹவுஸ சனி பகவான் பார்க்க கூடாது, அதுல சஞ்சாரமும் செய்யக்கூடாது. அது வக்ர சனி வேற பாக்குறாரு. ஆகவே இந்த ஒரு டைமிங் எப்படி இருக்க போகுது அப்படின்னாக்கா விடாப்பிடியான கொஞ்சம் கவலைகள் இருக்கும், கொஞ்சம் பதட்டப்படுற அந்த ஒரு சூழ்நிலை. இதை எப்படி பண்ண போறோம், அதை எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த ஒரு மன எரிச்சல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிந்தனையில அப்படியே தடுமாற்றம் படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சுகஸ்தானம் ஒரு விஷயத்த நிம்மதியா பண்ண முடியாது, அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஃப்ரீனஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்காது. எங்கேயுமே உங்களால ரெஸ்ட் எடுக்க முடியாது. டைம் ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப இறுக்கமா இருக்கிற மாதிரி இருக்கும். போயே ஆகணும், ஓடியே ஆகணும் அப்படிங்கிற அந்த சூழ்நிலையில இருப்பீங்க. பண தேவை அதிகமா இருக்கும். சுகஸ்தானத்தை சனி பகவான் பாக்குறதுனால ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஹெல்த் சம்பந்தமான விஷயங்கள்ல கேர்ஃபுல்லா இருக்கணும். அதேபோல வண்டி வாகன வகையில நான் ஆரம்பத்திலே சொல்லிட்ட விரைய செலவுகள் இருக்குன்னு. வண்டி வாகன வகையில சுகவீனங்கள் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு, செலவுகள் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய வண்டி வாகனத்தை யாருக்கிட்டையுமே வந்துட்டு தனிப்பட்ட முறையில் ஒப்படைக்காதீங்க. அதனால கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் உங்க வண்டிக்கு செலவு வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே அது சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கோங்க. 4வது வீடு அப்படிங்கிறது உங்களுடைய சுகங்களை குறிக்கக்கூடிய இடம். ஆகவே நிம்மதியா சாப்பிட முடியாது, நிம்மதியா தூங்க முடியாது. தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கும். படுத்தா தூக்கம் வராது. ஏதாச்சும் ஒரு விஷயத்தை போட்டு யோசிச்சுட்டு குழப்பிட்டு அப்படியே இருக்கிற மாதிரியான ஒரு மனநிலை இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம இந்த ஒரு டைமிங்ல கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணி அப்படியே ஃப்ரீயா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பிரச்சனைகளை ஈஸியா கடந்து வந்துடலாம். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் கடந்து தான் ஆகணும். அது எப்படியும் நீங்க கடக்க தான் போறீங்க. அதுக்கு எதுக்கு நீங்க கவலைப்பட்டுக்கிட்டே அதை கடக்கணும்னு நினைக்கிறீங்க? ஃப்ரீயா விடுங்க. எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு. அந்த சொல்யூஷன் அந்த டைம் வரப்ப ஆக்டிவேட் ஆகும். ஆகவே ஃப்ரீயா இருங்க, ஹாப்பியா மூவ் ஆகுங்க. ஆசைகளை குறைச்சுக்கோங்க. இருக்கிற அந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த சிந்தனை உங்களுக்குள்ள எழுந்துட்டாலே ஓவராலா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதே போல சுகஸ்தானம் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுடைய தாயாரை குடிக்கக்கூடிய இடம், தாயார் ஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஆகவே இதை சனி பகவான் பாக்குறதுனால தாயாரோட ஏதாச்சும் மனக்கருத்து போராட்டம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. தாயாரோட வாக்குவாதம் வரது வாய்ப்பு இருக்கு. தாயாருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் பிடிப்பில்லாத சூழ்நிலைகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. நீங்க சொல்றத தாயார் கேட்க மாட்டாங்க, தாயார் சொல்றதை நீங்க கேட்க மாட்டீங்க. அப்படியே முரண்பட்ட கருத்துக்கள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. அதே போல தாயார் வகையில சுகவீனங்கள் ஏற்படுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. தாயாரோட ஹெல்த்லயும் கவனமா இருக்கணும். தாயார் வந்துட்டு ஒரு நிலையற்ற தன்மையில இருப்பாங்க. ஏன்னா அந்த இடத்த குருவும் பாக்குறாரு. ஆகவே ஒரு நிலையற்ற தன்மையில இருப்பாங்க. ஹெல்த் வைஸா திடீர்னு பார்த்தா நல்லா ஆக்டிவா இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா ரொம்ப லோவா ஃபீல் பண்ணுவாங்க. அதுவே அவர்களுடைய ஹெல்த்லயும் கவனமா இருக்கணும். நீங்களும் ஹெல்த்ல கவனம் செலுத்தி உங்களுடைய செயல்பாடுகள்ல சுறுசுறுப்பா செயல்படுறது நல்லது. உங்களை எப்போதுமே ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதே போல அந்த 4th ஹவுஸ வித்யாஸ்தானம்னு சொல்லுவாங்க. அந்த வித்யாஸ்தானம் அப்படிங்கிறது கல்வியை குறிக்கக்கூடிய இடம். ஆகவே இதை சனியும் பாக்குறாரு, குருவும் பாக்குறாரு அப்படிங்கிறதுனால இரட்டைத்தன்மை தென்படும். ஒரு நேரம் பாத்தீங்கன்னா படிச்சாதான் ஃபியூச்சர் அப்படின்னு யோசிப்பீங்க. இன்னொரு டைம் பாத்தீங்கன்னா இதை படிச்சு நான் என்ன பண்ண போறேன், நான் வேலைக்கு போறேன் அப்படிங்கிற சிந்தனையும் இருக்கும். இரட்டை சிந்தனையும் இருக்கும். அப்படியே ரெண்டு எட்டி பார்க்கும். இங்க வேலை பார்த்துட்டு இருக்கப்ப எப்படியாச்சும் படிச்சு கெயின் ஆயிடணும்ப்பா அப்படின்னு அந்த ஒரு சிந்தனை வந்துடும். திரும்ப இந்த வேலைக்கு வந்துடக்கூடாதுப்பா அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை இருக்கும். அங்க போய் உட்காந்தாக்கா கல்வி ஸ்தாபனங்களை போய் உட்காந்தாக்கா அடுத்த வேலைக்கு எப்போ போறது, அப்படி அடுத்த வேலைக்கு எப்போ போறது, வேலைக்கு டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற அந்த சிந்தனை வரும். ஆகவே இரட்டை தன்மையும் இருக்கும். ஆகவே நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி செய்யறத சரியா செய்யுங்க. இப்ப இருக்கிற இடத்துல இருக்கிற விஷயத்து மேல கவனம் செலுத்தினாலே உங்களுக்கு வெற்றி தான். அதீத சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காம செயல்பட்டால் இந்த வக்ர சனியிலையும் நீங்க வந்துட்டு ஒரு கெயின்ஃபுல்லான பலனை டெஃபினட்டா அறுவடை செய்ய முடியும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அடுத்ததான் உங்களுடைய ராசிக்கு 7வது வீட்டை சனி பகவான் பாக்குறாரு. 7th ஹவுஸ் அப்படிங்கிறது கணவன் மனைவி ஸ்தானம், அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய இடம். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள், அதே போல உங்களுடைய சமூக அந்தஸ்து இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம். இதை சனி பகவான் வக்ர பெற்ற சனி பாக்குறாரு. ஆகவே இந்த ஒரு டைமிங்ல கணவன் மனைவி உறவுல ஒரு பிடிப்பில்லாத நிலை இருக்கும். கணவனுக்கும் மனைவிக்கும் ஒத்து போகாத சூழ்நிலை இருக்கும். வாழ்க்கை துணையால கொஞ்சம் மனஸ்தாபங்கள், மனக்கவலைகள்லாம் இருக்கும். வாழ்க்கை துணைக்கு ஹெல்த் வைஸா ஏதாச்சும் பிரச்சனைகள் வரது வாய்ப்பு இருக்கு. ஆகவே அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்தணும். ஏன்னா விரயஸ்தானத்தை பாக்குற சனி வந்துட்டு விரைய செலவுகளை எப்படியா இருந்தாலும் ஏற்படுத்த போறாரு. ஆனா நீங்க கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் இருந்தீங்கன்னா சுப விரயமா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுல கிளியரா இருங்க. ஆகவே தாயார் உடல்நிலை, உங்களுடைய ஹெல்த், 3வது விஷயம் உங்களுடைய மனைவி அவர்களுடைய ஹெல்த்லயும் கவனமா இருக்கிறது நல்லது. உங்க வாழ்க்கை துணையுடைய அதீதமான கருத்து போராட்டம் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஆகவே வாழ்க்கை துணையிட்ட கருத்து போராட்டம் பண்ணாம அனுசரிச்சு போறது நல்லது. விட்டு கொடுத்து போறது நல்லது. விட்டு கொடுத்தாரு கெட்டு போவதில்லை. அதற்கு இணங்க நீங்க இந்த ஒரு காலகட்டத்தில் செயல்பட்டால் சிறப்பான வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும். அதே போல இந்த திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண முயற்சியில தடுமாற்றங்கள், தடை தாமதங்கள், அதே போல நீங்க பணம் கொடுத்து யார்ட்டாச்சும் ஏமாறுவீங்க. ஒரு மாசத்துல பார்த்து சொல்றேன், 2 மாசத்துல பார்த்து சொல்றேன், இவ்வளவு ரூபா பணம் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணம் கொடுத்து ஏமாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல முயற்சி எடுங்க. முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க அதுலயுமே. அதே போல இந்த ஒரு டைமிங் எப்படின்னாக்கா திருமண முயற்சிகள் அப்படிங்கிறது சிந்தனை தலை தூக்கும். பட் ஆனா அதுக்கான ப்ராஃபிட் அப்படிங்கிறது ரொம்ப அந்த அளவுக்கு நீங்க திருப்தி அடைகிற அளவுக்கு இருக்காது. ஒண்ணு உங்களுக்கு பிடிச்சா பொண்ணு வீட்டுக்கு பிடிக்காது, பொண்ணு வீட்டுக்கு பிடிச்சா உங்களுக்கு பிடிக்காது. இப்படியே ஆப்போசிட்டா கன்வெர்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. பொருத்தமற்ற ஜாதகங்கள் வந்து இணையறது வாய்ப்பு இருக்கு. ஆகவே திருமண முயற்சியில தடுமாற்றங்கள், தடை தாமதங்கள் இதெல்லாம் இயல்பா இருக்கும். இன்னும் சில பேருக்கு வந்துட்டு ஏதோ ஒரு வகையால ஒரு சிலர் பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியா இருக்கலாம், இன்னொரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ஹெல்த் வைஸா இருக்கலாம். இதனால இந்த திருமணம் சார்ந்த அந்த சிந்தனை அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகாம இருக்கலாம்.
அதற்கான அந்த ஒரு வாய்ப்புகளும் இருக்கு. ஓவராலா சனி பகவான் 7th ஹவுஸை பார்க்கறது திருமண தடை, குழந்தை பாக்கியத்துல தடுமாற்றங்கள், தடை தாமதங்கள், அதனால கொஞ்சம் மகிழ்ச்சியற்ற சூழ்நிலைகள், கணவன் மனைவிக்குள்ள ஒத்து போகாத நிலைகள், இதெல்லாம் இருக்கிறது சான்சஸ் இருக்கு. 2வது விஷயம், நண்பர்கள் வகையில கேர்ஃபுல்லா இருக்கணும். நண்பர்கள்ட்ட நல்லா நெருங்கி பேசிட்டு இருக்க நண்பர்கள்ட்ட கூட இப்ப இந்த ஒரு டைமிங்ல வாக்குவாதம் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் முரண்பட்ட கருத்தா போறதுனால 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிறது, 2 பேரும் முகம் கொடுத்து பேசிக்காம இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஆகவே நண்பர்கள் வகையில பொறுமையா செயல்படணும், அவர்களை அனுசரிச்சுக்கணும், சண்டை சச்சரவு போட்டுக்கிட்டு அப்படியே கேர்லெஸ்ஸா விட்டுறக்கூடாது. ஸோ அதுலயும் கொஞ்சம் கவனமா இருங்க. நண்பர்களோட சேர்ந்துக்கிட்டு ஊதாரித்தனமா செலவு செய்யறதும் வாய்ப்பு இருக்கு. நண்பர்களால உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. உடைய நண்பன் உங்களை ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இழுத்து விட்டு போறது வாய்ப்பு இருக்கு. ஆகவே அது சார்ந்த வகையிலையும் கவனமா இருந்துக்கிறது நல்லது. குறிப்பா விரயங்கள் அப்படிங்கிறது இருக்கும். நண்பரோட போனாக்கா சும்மா சுத்தி பார்த்துட்டு வரலாம், சும்மா அப்படியே கடத்துட்டு போயிட்டு வரலாம். நண்பரோட போறீங்கன்னாக்கா அப்படியே கொஞ்சம் செலவு அப்படியே எட்டி பார்க்கும். 50 ரூபா பட்ஜெட்னாக்கா அங்க 200 ரூபாய்க்கு வந்து நிற்கும். இதே போல கண்ட்ரோல் பண்ண முடியாது, உங்களால எதுவுமே சொல்ல முடியாது. அந்த ஒரு சுச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. அதோட தொழில் கூட்டாளிகளோட அதீதமான வாக்குவாதங்கள், பிரச்சனைகள், கூட்டு தொழில ஒரு நிலையற்ற தன்மை, கூட்டு தொழில சரியா சீர்படுத்த முடியாத சுச்சுவேஷன்ஸ்ல இருக்கிறது, இதெல்லாம் அந்த ஒரு காலகட்டத்தில் எட்டி பார்க்கிறது வாய்ப்பு இருக்கு. உடைய சமூக அந்தஸ்து சீர்குலையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒரு காரணத்தினால உடைய சமூக அந்தஸ்துல ஒரு ஸ்திரமற்ற தன்மை அப்படிங்கிறது தென்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே அது சார்ந்த வகையில கவனமா இருந்துடுங்க. என்ன செய்யறீங்க, என்ன பேசுறீங்க, அதுல கிளியரா இருக்கணும், தெளிவா இருக்கணும். 3வது விஷயம், ஹெல்த் வைஸா கவனமா இருந்துக்குங்க. சரியான டயத்துக்கு சாப்பிடுங்க, சரியான டயத்துக்கு தூங்குங்க, சிந்தனைகளுக்கு பெருசா இடம் கொடுக்காதீங்க. உடற்பயிற்சி, தியானம், யோகா இது சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுங்க. உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுங்க. இந்த ஒரு டைமிங்ல இந்த 141 நாட்கள் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு நிறைந்ததா இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே உங்களை இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டா இந்த 141 நாட்களும் உங்களுக்கு சாதகமா இருக்கும். ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க. நன்றி, வணக்கம்.